கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் மாயனூர் கதவணையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. மாயனூர் காவிரி கதவணை திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்தப்பட்ட 38 விவசாயிகளுக்கு இதுவரை இழப்பீடு வழங்காததை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்கவும் அப்போது வலியுறுத்தப்பட்டது. விடிய அரசுக்கு எதிராக அதன் கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் விவசாயிகள் சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் தொட்டபெட்டா அருகே வனவிலங்கு தாக்கி பெண் பலியான அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. மைநிலை பகுதியைச் சேர்ந்த அஞ்சலை என்ற மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் காணவில்லை என தேடப்பட்டு வந்த நிலையில் வனவிலங்கால் தாக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில் அஞ்சலையின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. இதை அறிந்து அப்பகுதி மக்கள் பீதியில் ஆழ்ந்துள்ள நிலையில் அந்த பெண்ணை தாக்கி கொன்ற வனவிலங்கு சிறுத்தையா புலியா என கால் தடங்கள் மற்றும் தடயங்களை வைத்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வல்லடிக்காரர் கோவில் மாசி திருவிழாவையொட்டி நாயத்தான்பட்டியில் மஞ்சு விரட்டு விழா நடைபெற்றது. விழாவையொட்டி 500க்கும் மேற்பட்ட காளைகள் நாயத்தான்பட்டி மஞ்சு விரட்டு தொழுவத்தில் வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டன. திமிரி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் உற்சாகத்துடன் மடக்கி பிடித்தனர். விழாவை பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர்.